நம்ம ஹீரோ தான் ஆறுதல் படுத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் வெளியே வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணை இந்த விக்டர் வந்து இந்த மரத்தை அறுப்பாங்க இல்லையா, அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட வாயிலே வச்சுட்டு அந்த பொண்ணு வாய் அப்படியே துண்டாகி அந்த பொண்ணு அங்கேயே காலி ஆகுறாங்க. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூரிஸ்ட் கைடு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு பாருங்க. இந்த டூரிஸ்ட் கைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்டர் பிடிச்சி அவரோட தலையை அப்படியே துண்டா பொழந்துடுறான். வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்து விக்டர் கிட்ட இருந்து நம்ம மார்க்கஸையும் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போடுறாரு. இங்க பாருங்க, அந்த விக்டரை நம்ம எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அவன் திரும்ப எழுந்து வந்துட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி மேரி கூட அவனை ஷூட் பண்ணாங்க, ஆனா அவன் திரும்ப வரான். இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, அவன் வீட்டுல வந்து நான் பெட்ரோல் இருக்கிறத பார்த்தேன், அதை எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்தி அவனை நம்ம அங்கேயே வந்து எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட, இப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த விக்டரோட வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பெட்ரோலை தேடிட்டு இருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 3 பேர் வெளியே காவல் காத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பெட்ரோல் தேடிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அவரு கிட்ட வந்து வெளியே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா, ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு. அந்த பொண்ணோட தலை வந்து நம்ம ஹீரோ முன்னாடி உழுது அப்படின்னா அந்த பொண்ணை விக்டர் கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட விக்டர் வந்துடுறான்.